வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளி. வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா இட்லி ரவையில செய்யக்கூடிய இட்லி. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இட்லியில நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஸோ எல்லாரும் நினைப்பீங்க, என்ன சார் இட்லிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம், இதுக்கு போய் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இட்லியில் அரிசி, நீங்கள் இட்லி அரிசி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அதுக்கு 300 கிராம்லேருந்து போதுமானது. வெறும் புழுங்கரிசிக்கு மட்டும் அப்படின்னா பச்சரிசி சேர்த்தா 400 கிராம். இது எல்லாமே என்னுடைய சேனலில் நான் லைவில் பண்ணியிருக்கேன். ஸோ இட்லியை பொறுத்த வரைக்கும் யாருமே லைவில் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன, அரைக்கிறது பதம் இருக்குது, மாறி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நினைப்பீங்க. பட் நான் என்னுடைய இதில் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு லைவ் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஊற வைக்கிறது, அப்புறம் அரைக்கிறது, அரைச்சி முடிச்சுட்டு அந்த ஃபர்மெண்டேஷன் ஆனதை மிக்ஸ் பண்ணாமல் எடுத்து இட்லியை ஊற்றி அந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத இது எல்லாத்தையும் நான் என்னுடைய சேனலில் லைவ்லேயே போட்டிருக்கேன். ஸோ இப்போது எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த மாவை காலையில் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பஞ்சு போல இருந்த இட்லி அமுங்கிடும். அதுக்கு அடுத்தது ரொம்ப சாஃப்ட், அதாவது உளுந்து நிறையா போட்டால் ஒரு சில பேர் என்னோடய சப்ஸ்கிரைபரில் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ உளுந்து போட்டிங்க அப்படின்னா இட்லி பஞ்சு போல தான் வரும், கப்பில் ஊற்றுற மாதிரி வரும், இது நல்லாவும் இருக்காது அப்படி இப்படிலாம் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாங்க. பட் நான் லைவில் போடும்போது இதே அளவில் போட்டு உங்களுக்கு இட்லி அதே சாஃப்டாகவும் நல்ல மெதுன்னு இருக்கிற மாதிரியும் பெருசாக இருக்கிற மாதிரியும் ஊற்றி காட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த இட்லி மாவு அரைக்கும் போது அரிசியாக இருந்தால் கொரகொரப்பாக நீங்கள் அரைக்கணும். அதுலேயும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்லி ஹார்டாக போகும். இப்போ அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு இட்லி தட்டுலேயோ அல்லது இட்லி பானை, அதாவது சாதாரணமாக நீங்கள் குக்கர் இட்லி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கப், அதாவது இட்லி குழி இருக்கு இல்லையா, அந்த குழியில் நீங்கள் முக்கால் அளவுக்கு தான் ஊற்றணும். ஸோ இது எப்படி இப்போ பொசிஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேக்கரியில் நீங்கள் கேக்லாம் பார்ப்பீங்க தெரியுமா, அந்த கேக் கொஞ்சம் மாவு ஊற்றுவாங்க, அது வெந்ததுன்னா இவ்வளோ பெருசாக வரும் இல்லையா, அதே மாதிரி பொசிஷனில் தான் நீங்கள் முக்கால் பகுதி ஊற்றுனீங்க அப்படின்னா முழு பகுதி வரும்போது இட்லி வந்துடும். எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, அந்த குழி அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றுவாங்க. அப்போது வேகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இட்லி ரொம்ப மேலே வரும்போது ஹார்டாகவும் போகும். அதுக்கும் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட்லி அப்படின்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே தான் வேகணும். நீங்கள் 20 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா இட்லி ஹார்டாக போகிறதோடு இல்லாமல் மஞ்சள் கலர் வர்ற மாதிரியும் வரும். அதுக்கு அடுத்தபடியாக எல்லாரும் சோடா சேர்ப்பாங்க. பட் நான் சோடா சேர்க்குறதே கிடையாது. அது எல்லாமே லைவ்லேயும் பார்க்குறீங்க, இப்பயும் பார்க்குறீங்க. ஸோ இட்லியில் இவ்வளவு மிஸ்டேக் இருக்குது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இட்லிலாம் ரொம்ப சிம்பிள், நான் எவ்வளோ வேணாலும் பண்ணிவிடுவேன்னு. பட் எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக், இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் இதெல்லாமே என்னுடைய மல்லிகைப்பூ போல இட்லி அப்படிங்கிறதுல நான் சொல்லியிருக்கேன். இப்போது இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது என்னென்னா இட்லி ரவை, அதாவது இது எப்படி செய்யறது அப்படின்னா, நம்ம புழுங்கரிசி இருக்கு இல்லையா, இட்லி அரிசி சொல்லுவாங்களா, இந்த இட்லி அரிசி என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினில் நல்லா கொரகொரப்பாக பவுடர் மாதிரி பண்ணணும். அதாவது எப்படின்னா நீங்கள் சொன்னீங்கனால மிஷினில் பண்ணலாம். சப்போஸ் எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல சார் அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி இட்லி ரவை அப்படின்னு சொல்லியே உங்களுக்கு கிடைக்குது. இந்த ரவையை ஏற்கனவே நம்ம சேனலில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தர் போட்டிருக்காரு, இட்லி அரிசியில் செய்யக்கூடிய ரவையில் செய்யக்கூடிய இட்லி போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ நான் இந்த இட்லியை போடுறேன். இப்போ இந்த ரவை உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு கப்பு, அதாவது நீங்கள் நான் 4 கப்பு, இப்போ நீங்கள் அந்த பார்க்குறீங்கல்ல ஒரு லிட்டர் படி மாதிரி சின்ன லிட்டர் படி ஒன்று காட்டுவேன். இந்த லிட்டர் படியால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 லிட்டர் படி அரிசி ரவையை போடுறேன். ஸோ சார் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் சார் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா, நீங்கள் எந்த கப்பால் போடுறீங்களோ, அதாவது உங்கள் வீட்டில் ஒரு டம்ளரோ ஒரு கப்போ அல்லது எதால் நீங்கள் போடுறீங்களோ அந்த கப்பாலேயே அரை கப்பு அளவுக்கு உளுந்து போடணும். ஸோ நீங்கள் போடக்கூடியது ஒரு டம்ளர் 100 கிராம் ரவை அப்படின்னா அரை டம்ளர் 50 கிராம் உளுந்து இதுக்கு மட்டும் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுக்கு 4 கப்பு இட்லி ரவையும்
2 கப்பு. நான் வந்து சொல்றது 1 கப்புன்னா அரை கப்புன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4 கப்பு இட்லி ரவை, 2 கப்பு உளுந்து. ஸோ நான் அதே மெஷர்மெண்ட்டில் தான் இந்த லிட்டர் படியிலையும் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்து வந்து நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சுமார் அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் உளுந்தை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த உளுந்து அரைக்க போடுற நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இட்லி ரவை இருக்கு இல்லையா, இந்த இட்லி ரவையை நீங்கள் அந்த நேரத்தில் அரைக்க போட்டு, அதாவது வந்து ஊற போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஊறிடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இட்லி ரவை மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ரவை வந்து ரொம்ப நேரம் வந்து ஊறணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் உளுந்து அரைக்க போடும்போது நீங்கள் ஊற போட்டுக்கலாம். இப்போ இந்த இட்லி ரவையையும் ஊற வச்சாச்சு. உளுந்தை நான் வந்து கிரைண்டரில் போட்டுட்டேன். நான் வந்து கொஞ்சம் நிறையா போடுறேன். ஏன்னா 4 டம்ளர் அப்படின்னும் போது நான் வந்து 800 கிராம் அளவுக்கு இந்த இட்லி ரவையை போட்டு 400 கிராம் அளவுக்கு உளுந்தை போட்டு நான் அரைச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த உளுந்து எப்படி ஓடுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் பீட் பண்ணும்போது. அதாவது வந்து உளுந்து நல்லா வந்து அதாவது என்ன சொல்றது, நல்லா அரையணும். அதே சமயம் அந்த கட கட கடன் அப்படிங்கிற சவுண்டும் வரணும். அதே சமயம் நல்லா வந்து மைய அரையணும். அப்போதான் இந்த உளுந்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இட்லி ரவை இருக்கு இல்லையா, இந்த இட்லி ரவை உளுந்து ஓடுறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இட்லி ரவை ஊற வச்சுட்டோம். ஊற வச்சுட்டு வடிகட்டியாச்சு. வடிகட்டின பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கைகளில் நல்லா புழியணும். ஸோ கைகளில் நல்லா புழிஞ்சு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றின பிறகு நாம் என்ன பண்ணுறோம், இந்த ரவை வந்து நல்லா ஊறி இருக்கு. பட் வந்து தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தண்ணி பூரா நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அரைச்ச வந்து உளுந்த வந்து இந்த இட்லி ரவை வந்து நம்ம ஊற வச்சு வடிகட்டி புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட ஆட் பண்ணணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணி வந்து தயவு செஞ்சு தண்ணி நிறையா ஊற்றாதீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து போடுறது வந்து உளுந்தில் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையா ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நாம் வந்து உளுந்தையும் போட்டாச்சு, அடுத்தது இட்லி ரவையும் போட்டாச்சு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதே மாதிரி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவை இப்போ நீங்கள் கலந்த பிறகு காலையில் நல்லா பீட் ஆகி வந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கலக்கக்கூடாது. இப்போ இந்த இட்லி ரவை எல்லாம் நைட்டு வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விடிகாலையில், அதாவது வந்து முதல் நாள் நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போ காலையில் நான் வந்து இட்லி ஊற்ற போகிறேன். ஸோ இட்லி ஊற்ற போகும்போது இந்த பாத்திரத்தை திறந்ததும் எப்படி வந்து மேலே வந்து பாருங்கள், நல்லா வந்து உப்புசம் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்த பிறகு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கலக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நான் கலக்காம தான் இட்லி ஊற்றுவேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட இருக்கிறது வந்து சாதா தட்டு தான். அதாவது வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இட்லி தட்டில் வந்து நான் என்ன பண்ணேன், துணி கிடையாது என்கிட்ட. துணியை போடாமல் இந்த சாதாரண தட்டில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு, எதுக்கு அப்படின்னா இட்லி வந்து நல்லா மேலே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். இப்போ எண்ணெயை தடவிட்டேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்து எப்படி பொறுமையாக அதே மாதிரி மாவை கலக்காமல் நான் ஊற்றுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இட்லியை எவ்வளோ பொறுமையாக நான் வந்து மாவை கலக்காமல் ஊற்றுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது நான் மாவு எடுத்தாச்சு. எடுத்த பிறகு இந்த பாத்திரத்தில் அந்த ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கேன். நான் ஓரத்தையும் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போது இட்லி பானையில் நம்ம ஊற்றியாச்சு. இட்லி பானையில் ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி வெந்துருச்சு. இந்த இட்லி வெந்த இட்லி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா. இப்போ பாருங்க, நான் பானையை மூடியை திறக்கிறேன். இந்த மூடியை திறக்கும் போது இட்லி பாருங்க எவ்வளோ வந்து நல்லா வந்து சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் நினைப்பீங்க இட்லி பஞ்சு போல இருக்குது, அதாவது வந்து மேலே வந்து ரவை தெரியாம உளுந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ இதே இட்லியை உங்களுக்கு எடுத்து ஸ்பூன்ல எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க இட்லியை வந்து நான் எடுக்கிறேன். எவ்வளோ வந்து சாஃப்டாகவும் இருக்கு. நான் வந்து ஊத்துனது வந்து முக்கா கப்புக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். முழு கப்பில் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இட்லியை பார்த்தீங்களா, நான் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் எல்லா இட்லியுமே எனக்கு வரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இட்லியில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, சுவையான
ரவா, அதாவது வந்து அரிசி குருணையில் செஞ்ச இட்லி எப்படி செய்யறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சாஃப்டாக தான் வரும். இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இட்லியில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து ஒரு சட்னி, கொத்தமல்லி சட்னியை நான் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து ஒரு சைடு தேங்காய் சட்னி வேணாலும் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சட்னி சேர்த்துக்கலாம், கார சட்னி சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த இட்லியில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அப்படின்னு. என்ன அப்படின்னா, இது வந்து ரவா, அதாவது வந்து இட்லி அரிசியை கொஞ்சம் குருணையாக உடைச்சி பண்ணுற இட்லி. இது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஓப்பனில், அதாவது வந்து நீங்கள் இட்லி பானையிலேருந்து எடுத்துட்டு வெளியில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மேல் பகுதி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வெந்திருந்தா கூட அது வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும். நம்ம வீட்டில் செய்கிற இட்லியும் இந்த இட்லிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ இதையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சுட சுட எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இட்லி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.